எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம 7 ராசிக்கு 8 ராசிக்கு போட்டுட்டோம். நம்ம விருச்சிக ராசி வரலும் பேசிட்டோம். இப்ப தனுசு ராசியை பத்தி பேச போறோம். தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, அதாவது குரு மிதுன வீட்டுல இருந்து, அதாவது மிதுன வீட்டுல இருந்து இப்பொழுது குரு பயிற்சி பத்தி பேசுவோம். வாங்க, இப்ப குரு பகவான் மிதுன வீட்டுல இருந்து 26/5/2026 பகல் 11 மணிக்கு கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று அவர் பயிற்சி ஆகிறார். மொத்தம் 1 வார இடைவெளி தான் இருக்கு இது ரெண்டுத்துக்குமே. ஆக மொத்தம் குரு பயிற்சி கடக வீட்டிற்கு வந்தது மாதிரிதான். ஏன்னா குரு பகவான் 1 மாதத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிச்சு விடுவார். அதனால இவர் சுபகிரக, இயற்கை சுபர், அதுவும் உச்சம் பெற்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய கடக வீடாகிய, அதாவது நட்பு வீடு கடக வீட்டுல அவர் உச்சம் பெறுகிறார். அவருடைய சொந்த வீடாகிய தனுசு ராசிக்கு இப்பொழுது எந்த மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டுல ராசியாதிபதி, அந்த தனுசு ராசிக்கு ராசியாதிபதி குரு. அந்த குரு பகவான் 8ஆம் வீட்டுல உச்சம் பெறுகிறார். இது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி 8ஆம் வீட்டுல உச்சம் பெறும் பொழுது பல வகையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார். இது ராசிநாதன் தன் வீடு அப்படின்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள் தான் இருக்கும். ஆனா இது ஸ்தான பலம், அவர் பார்வை பலம் மிக சூப்பரா இருக்கு. அவர் அந்த வீட்டுல இருந்து, கடக வீட்டுல இருந்து அவர் எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, 5ஆம் பார்வையாக முதல்ல 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இது விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விரயங்கள் ஏற்படும். ஆனா இந்த விரயங்கள்லாம் குரு பார்வைப்படும் போது அது அத்தனையும் சுப விரயமாக நம்ம மாத்தலாம். அது வீடு வாங்கலாம், இல்ல வண்டி வாகனம் வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது வீடு கட்டலாம், அந்த மாதிரியாக திருமணம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சுப விரயமாக இந்த விரய செலவை நம்ம மாத்திக்கலாம். அதனால 12ஆம் இடத்துல குரு பார்வைப்படும் பொழுது அது சுப விரயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது இப்போ கண்ட்ரோலுக்கு வரும் அந்த பார்வைப்படும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தூங்காம இருக்காங்க, நித்திரை இல்லை அப்படின்லாம் கஷ்டப்படுறவங்க அது சரியாகும். அதுக்கப்புறம் வெளிநாடு போனோம், அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நான் படிக்கிறதுக்கு போறேன், இல்லை வேற எதுக்கோ நான் வேலைக்காக போறேன் அப்படின்னு வெளிநாடு விசா கிடைக்கல, அந்த மாதிரிலாம் முயற்சி பண்றவங்க இப்ப 12ஆம் பார்வையாக குரு பகவான் அந்த ராசியாதிபதி உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அதற்கான முயற்சிகள் செய்யும் பொழுது இவர்களாக செல்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அவர் 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறாரு. அது இவங்களுக்கு 2ஆம் பார்வை. அப்போ 2ஆம் பார்வை அப்படின்னும் போது தனஸ்தானம். தனஸ்தானம் இவருக்கு வலிமை பெறுகிறது. குருவோட ராசிநாதனுடைய பார்வைப்படும் பொழுது பணவரவு அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பார்வையாக இவர் மீன வீட்டை பார்க்கிறாரு. அது 4ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்ப 4ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ அவர்களுக்கு பண வரவு வரும். அந்த 2ஆம் வீட்டை பண வரவு வரும். அது சார்ந்து அவர் வீடு வாங்கலாமா, இல்ல சொத்து வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதற்கேற்ற மாதிரியான வாய்ப்புகளையும் அவருக்கு பெற்றுத்தடும். இருந்தாலும் அவர் நிக்கிற இடம் 8, உச்சம் பெற்று நிக்கிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு தன்னுடைய சுய ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து, இப்பொழுது தசைகள் எதுவும் கெடுதலாக இல்லையா, விரயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தசையும் புத்தியும் ஆய்வு செய்து அந்த சுய ஜாதகத்துல குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதையும், எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கார் அப்படின்றதையும் பார்த்து அதற்கேத்த மாதிரி இப்ப நடந்திருக்கிற இந்த குரு பயிற்சிக்கு அவர்கள் பயிற்சிகளை செய்யலாம். சரிங்களா? ஆனா குரு அவருடைய ராசிநாதன் தான். அவர் 8ல தான் உட்கார்ந்துருக்காரு. 8ல உட்கார்ந்தாலும் அவருடைய பார்வை இந்த ராசிக்கு மிகவும் நல்ல பலனை தருகிறது. ஸ்தான பலம் கெட்டு போயிருக்கு. அதனால இவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற குரு ஆலயத்திற்கு சென்று இவருடைய ஜென்ம நட்சத்திரத்துல அர்ச்சனை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம், இல்ல கொண்டக்கடலை மாலை
சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி இவர்கள் கண்டிப்பாக குரு பகவானை பூஜை செய்யலாம். அது மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களால் முடிந்த பொருளுதவியோ அல்லது படிக்கிற புத்தகங்கள், பென்சில், பேனா அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவர்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்து இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவம் பண்றதுக்கு இவங்க முடியலன்னா அதுக்கும் இவங்க வந்து செலவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதாவது இவங்களுடைய வசதிக்கு ஏற்ப செய்யலாம் குரு காரகம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு இவர்கள் வந்து செய்ய வேண்டியதை செய்யலாம். நம்ம அதாவது மதிக்கத்தக்கவர்கள், வணங்கக்கூடியவங்க, குரு மாதிரி இருக்கிறவங்க அப்பா கூட குருவா தான் வருவாங்க. சரியா, ஒரு சிலருக்கு அப்பாவே குருன்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கிற எல்லாருக்குமே உங்களால முடிந்த உதவிகளை நீங்க கண்டிப்பா செய்யலாம். மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் குரு காரகத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த குருவினால, அதாவது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அந்த ஸ்தான பலம் கெட்டு இருக்கு. அதனால ஏற்படுகிற பிரச்சனைகளை நம்ம குறைத்து கொள்ளலாம். அதனால இவங்க கண்டிப்பா பரிகாரம் செய்யணும். பரிகாரம்னா பெரிய பெரிய பூஜை, பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களால முடிந்தது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கோ, முன்னோர்களுக்கோ, பெரியவங்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ, படிக்கும் மாணவர்களுக்கோ உங்களால முடிந்த உதவிகளை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த குருவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பார்வை பலம் சூப்பரா இருக்குது. அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் உச்சம் பெற்று ராசிநாதனே உச்சம் பெற்று பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. சிறு பிரச்சனைகள் அதுவும் சரியாகிறதுக்கு இந்த பரிகாரங்களை நீங்க செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். சரிங்களா? கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் அடுத்த பதிவுல உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது ஜாதக ஆய்வோ வேணும்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.